சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க பார்த்தா ஈஸ்வரி வந்து காவியாவுக்கு போன் பண்ணி, ஏமா இந்த மாதிரி இந்த கல்யாணம் நடந்தே ஆகணுமா, இந்த கல்யாணம் ரொம்ப அவசியமா, நீ எதுவும் நினைச்சுக்கிறாம எனக்காக இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கமா அப்படின்னு சொல்லிட்டு காவியாவுக்கு போன் பண்ணி அந்த சமாளிச்சு கல்யாணத்துக்கும் ஒத்துக்க வச்சுக்கிறது. ஆனா காவியாவோட பிளானே வேற. கல்யாண மண்டபத்துல வச்சு கல்யாணத்தை நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் காவியாவோட பிளானு. அங்க வச்சு போஸ சந்தி சிரிக்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவியா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தா இங்க வந்து சேது வந்து சாமி எழுப்பி விட்டதும் சேது வேகமா போயிட்டு கார் எடுத்துட்டு சிறுமல கிராமத்துக்கு போறாரு. அங்க போயிட்டு நிறைய இடங்கள்ல விசாரிக்கிறாரு. யாருக்குமே எதுவுமே தெரியல. அப்புறம் பார்த்தா அந்த மருந்து எடுத்துட்டு வர சொன்ன சித்தர்கிட்ட போய் விசாரிக்கிறாரு. கூடவே அவங்களோட பொண்ணு இருக்காங்க. ஐயா, இந்த மாதிரி நீங்க காட்டுல அன்னைக்கு யாராவது பாத்தீங்களா அப்படின்னு கேட்கவும் அந்த பொண்ணு சொல்றாங்க, ஆமாங்கய்யா, இந்த மாதிரி நான் காட்டுல இருந்து வந்துகிட்டு இருக்க போதே அந்த பொண்ணுதான் மருந்து எடுத்துச்சு. ஒரு பொண்ணு மருந்து எடுத்து கஷ்டப்பட்டுட்டு வரும்போதே ஒருத்தன் வந்து பின்னாடி வந்து தலை அடிச்சுட்டு அந்த பொண்ணு கொண்டு வந்த மருந்தை எடுத்துட்டு போயிட்டாருன்னு சொன்னதும் இது கேட்டுட்டு சேதுவுக்கு அதிர்ச்சி ஆகிறது. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்டு ஈஸ்வருக்கு ரொம்ப சந்தோஷம், எப்படியாவது இந்த கல்யாணத்தை நடத்தி முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கனவு கட்டுக்கிட்டு இருக்கு. அப்புறம் பார்த்தா இங்க தமிழ் வந்துட்டு சேது நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. எங்க போனாருன்னு தெரியலையே, என்ன ஆனாருன்னு தெரியல, இவர் வேற நிரூபிக்க போறேன் அப்படி இப்படின்னாரே அப்படின்னு சொல்லிட்டு சேதுவை நினைச்சு தமிழுக்கு ஒரு பயமா இருக்கு. அப்புறம் பார்த்தா எங்க சேது அப்படின்னு சொல்லிட்டு ராஜா அவங்க கேக்குறாரு. தெரியல பெரியப்பா, சேது வந்து நேத்து பார்ட்டின்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு வந்துட்டாப்ல, அதான் இந்த ரூம்ல படுத்திருக்காருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா ஒரு பேச்ச போடுது. அப்புறம் பார்த்தா இங்க வந்து மறுநாள் ஆயிருது. காலையில எல்லாம் விசேஷ ஏற்பாடெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இங்கிட்டு சாவித்திரிக்கும் தாமரைக்கும் ஒரே அதிர்ச்சியா இருக்கு. என்னடி நேத்து என்னடா அம்பட்டு பெரிய விஷயம் பண்ணோம், அவ என்னடா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா போல, அவளும் சரியான என்ன பொம்பளையா இருப்பாலும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்ட பார்த்தா சாவித்திரியும் தாமரையும் பேசிக்கிட்டு இருக்குங்க. ஈஸ்வரி வந்துட்டு நீங்க என்னதான் பிளான் பண்ணி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு நினைச்சாலும் அது நடக்காது. ஈஸ்வரி வந்து சாவித்திரி கிட்ட வந்து சவால் விட்டுக்கிட்டு இருக்கு. அப்புறம் பார்த்தா சேது வந்து அங்க வந்து நீங்க என்கிட்ட வந்து நீங்க எங்க கூட வந்து இந்த உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சேது அவங்களை கெஞ்சி கேட்டுக்கிறாரு. அந்த சாமியாரையும் சாமியாரோட பொண்ணையும் கூட்டிக்கிட்டு கார்ல வந்துகிட்டு இருக்காரு சேது. இங்க பார்த்தா எல்லாரும் சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. வீட்டுல வந்து பொண்ணும் வந்துட்டாங்க. பொண்ணு வீட்டுல இருந்து எல்லாரும் வந்துடுறாங்க. வீட ரொம்ப கல்யாண களை கட்டிக்கிட்டு இருக்கு. மழை ரொம்ப சோகமா இருக்காங்க. என்னக்கா ரொம்ப சோகமா இருக்கிற மாதிரி இருக்கு, நமக்கு ஒரு ஆளை பிடிக்கல அப்படின்னா நம்ம விட்டு ஒதுங்கிடணும்க்கா, நம்ம இனிமே அவங்களோட எந்த பேச்சும் வச்சுக்கிற கூடாதுக்கா, நம்ம வழியை நம்ம பாத்துக்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து மலர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தா தனம் வந்து இதை பாத்துக்கிட்டு இருக்காங்க. இங்க பார்த்தா எல்லாரும் பூஜை அறையில நின்னுகிட்டு இருக்காங்க. சாமியெல்லாம் கும்பிட்டு சரி நம்ம மண்டபத்துக்கு கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவை சொல்றாரு. உடனே இந்த ஈஸ்வரி வந்து, மாமா நீங்க என் பிள்ளைக்கு கொடுக்க வேண்டிய அந்த 1,00,000 ரூபாய் செக்க இப்பவே கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்து சொல்லவும் ராஜவங்க வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. உடனே அப்பத்தா வந்து, அடியே என்னடி அவசரம், கல்யாணம் தான் முடியட்டுமே, அப்பதான் ராஜவங்க கொடுப்பாங்கல மண்டபத்துக்கு போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும், அத்தை அது வந்துட்ட நம்ம வீட்டுல வச்சு எல்லாரும் முன்னாடி இங்க வாங்கினா கொஞ்சம் நல்லா இருக்கும்ல அத்தை, மாமாவை இப்பவே கொடுக்க சொல்லுங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்து அந்த 1 கோடி ரூபாயிலே நிக்குது. அப்புறம் பார்த்தா ராஜவங்கமும் சொல்றாரு, சரிமா நீ எடுத்துட்டு வா, இங்கேயே வச்சு எல்லாத்துக்கிட்டே கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜவங்கமும் சொல்றாரு. அப்பத்தா வந்து செக் எடுத்துட்டு வந்து ராஜவங்க கிட்ட கொடுக்குறாங்க. இந்த ராஜவங்கம் இந்த செக்க கொடு அப்படின்னு சொல்லும் போது உடனே சதாசி சொல்றாரு, அண்ணே இது எதுக்கு நீ இங்க கொடுத்துக்கிட்டு மண்டபத்துல கொடுத்தா பத்தாதா அப்படின்னு சொல்லும் போது, மண்டபத்துலதான் பெரிய போஸ்டர் அடிச்சு வச்சிருக்கீங்கல்ல அதை கொடுக்கட்டும், இப்ப மாமா கையால சாமியால முன்னாடி நம்ம வீட்லயே வச்சு வாங்கட்டும் அப்படின்னு ஈஸ்வரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்கு. ராஜவங்க வந்து செக் எடுத்து போஸ் கிட்ட கொடுக்க போகல கரெக்டா வந்துட்டு சேது வந்துடுறாரு. அப்பா ஒரு நிமிஷப்பா, இந்த செக்க கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு. இத பார்த்துட்டு ஈஸ்வரிக்கு அதிர்ச்சி ஆகிறது. என்னடி இவனை மயக்க மருந்து கொடுத்து ரூம்ல படுக்க போட்டிருந்தேன்னு சொன்ன, இவனடா வந்து நிப்பாட்டிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரிக்கு அதிர்ச்சி ஆகுது. என்னப்பா சேது திடீர்னு வந்து நிக்கிற, என்ன விஷயம், எதுக்கு நல்ல நேரத்துல வந்து இது கல்யாணத்தை நிப்பாட சொல்லிக்கிட்டு இருக்க, மாமா தான் செக் கொடுக்குறாருல கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி மழுப்புது. சின்னம்மா ஒரு நிமிஷம் சின்னம்மா, ஒரு முக்கியமான விஷயம், எங்க அப்பாவை நான் ஏமாறவே விட மாட்டேன், இந்த 1 கோடி ரூபாய்க்கு தகுதியான ஆளு இவர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்றாரு. என்ன சேது ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு
இங்க ஈஸ்வரி வந்து அப்படியே பதறுது. போஸுக்கு ஒரே நடுக்கம் ஆகிறது. இங்கே பார்த்தா காவியா ஏற்கனவே போஸ போட்டு மறிச்சு மறிச்சு பாத்துக்கிட்டு இருக்காங்க. எப்படியும் இந்த கல்யாணம் நிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு காவியாவுக்கு மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம். அப்புறம் பார்த்தா சேது வேகமா வந்து, அப்பா நம்ம போஸ் வந்து மருந்து எடுக்கவே கிடையாதுப்பா அப்படின்னு சொல்றாரு. இத கேட்டுட்டு ராஜாங்க அதிர்ச்சி ஆகிறாரு. என்ன செய்து சொல்ற அப்படின்னு. ஆமாப்பா, இந்த மாதிரி போஸ் மருந்து எடுக்கவே இல்ல, தமிழ்ச்சேவிதான் காட்டுக்குள்ள போய் கஷ்டப்பட்டு மருந்து எடுத்துட்டு வந்திருக்கா. வர்ற வழியில இந்த போஸ் தமிழ தலையில அடிச்சு போட்டுட்டு அந்த மருந்து எடுத்துட்டு வந்துட்டான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும் இதை கேட்டுட்டு எல்லாருமே அதிர்ச்சி ஆகிறாங்க. உடனே ஈஸ்வரி வந்து, என்ன சேது கடைசி நேரத்துல இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது, இதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு உங்ககிட்ட அப்படின்னு ஈஸ்வரி கேக்குது. ஆதாரம் தானே வேணும், இங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து அவங்க 2 பேரையும் கூப்பிடுறாங்க. அவங்கள பார்த்ததுமே ஈஸ்வரிக்கு அடி வேறே கலக்க ஆரம்பிச்சிருது. அவங்க வந்து சொல்றாங்க, ஆமாங்கய்யா, இந்த மாதிரி அன்னைக்கு அந்த பொண்ணுதான் வந்து மருந்து எடுத்துட்டு வந்துச்சு. மருந்து எடுத்துட்டு வர வழியில இதோ நிக்கிறானே இந்த பையன் தான் வந்து அந்த பொண்ணை தலையில அடிச்சு போட்டுட்டு அந்த பொண்ணு கொண்டு வந்த மருந்து எடுத்துட்டு போனா அப்படின்னு சொல்லும் போது இதை கேட்டுட்டு அப்படியே அதிர்ச்சி ஆகிறாரு ராஜாங்கம். என்னது தலாம் அப்படின்னு, தமிழை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து தமிழை கூட்டிட்டு வர்றாரு. அன்னைக்கு என்ன நடந்துச்சு நீயும் சொல்ல தமிழே அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும், மாமா அன்னைக்கு நான் வந்துகிட்ட இருந்து மருந்து எடுத்தேன். இந்த மாதிரி முறையில தான் நான் மருந்து எடுத்தேன். வர்ற வழியில யாரோ இந்த தலையில அடிச்சுட்டாங்க, யாருன்னு தெரியல மாமா அப்படின்னு சொல்லும் போது, அதாங்கய்யா இந்த அடிக்கிறாரே இவர்தான் அடிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர்ல இருந்து வந்த அந்த சாமியாரோட பொண்ணு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு ராஜா அவங்க அதிர்ச்சியாகி போச போட்டு அடி அடி நடிக்கிறாரு. உடனே ஈஸ்வரி வந்து, ஐயோ மாமா என் பிள்ளைய விட்டுருங்க மாமா அப்படின்னு கதறிக்கிட்டு இருக்கு. என்னடி உன் பிள்ளைக்கு வரைஞ்சு கட்டிட்டு வந்துகிட்டு இருக்க, உன் புள்ள பட தப்புக்கு நீயும் உடனேயா இதுல வேற 1 கோடி ரூபாய் இப்பவே கொடுன்னு கேட்டுக்கிட்டு இருக்க, எம்பட தைரியம் இருந்தா நீயும் உன் பிள்ளை இப்படிப்பட்ட காரியத்தை பண்ணிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்து சன்னாசி வந்து அடிக்கிறாரு. ஈஸ்வரியும் போசையும் போட்டு, அண்ணன் என்ன சொன்னாரு, அண்ணனை காப்பாத்தினதுக்காக தான் இந்த 1 கோடி ரூபான்னு சொன்னார்ல அப்படின்னு சொல்லிட்டு சன்னாசி சொல்லவும், சரிங்க இந்த 1 கோடி ரூபாயை விட்டுருங்க, என் பிள்ளைக்கு இந்த கல்யாணத்தை பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லும் போது உடனே ராஜா யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. காவியா வந்து இந்த கல்யாணமும் நடக்காது அப்படின்னு சொல்றாங்க. என்னம்மா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லும் போது, அந்த மாதிரி நேத்து நான் வரும்போது இந்த நிக்கிறானே போஸ் இவனும் அந்த பொண்ணு கூட ரொம்ப தப்பா நடந்துக்கிற பார்த்தான் அப்படின்னு சொல்லிட்டு காவியா ஒரு பக்கம் உண்மையை உடைக்கிறாங்க. இதை கேட்டுட்டு ராஜாங்கத்துக்கு மேற்கொண்டு அதிர்ச்சி ஆகிறது. சன்னாசி வந்து போஸ போட்டு தரன்னு புடிச்சு இழுத்துட்டு வந்து விழுன்னு விழுக்கிறாரு. சேது வந்துட்டு கழுத்தை புடிச்சு நெரிச்சு, உனக்கு எம்பிடு தைரியம் இருந்தா நீ நடனா இம்பிட்டு பெரிய விஷயத்த அசால்ட்டா பண்ணிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு சேது ஒரு பக்கம் அடிக்கிறாரு. இந்த கல்யாணம் இனிமே நடக்காது, யாரும் இந்த கல்யாணத்தை எதிர்பார்த்து நிக்க வேணாம், நாங்க வரோம் அப்படின்னு சொல்லிட்டு காவியா அவங்க அப்பா அம்மா எல்லாரும் கிளம்பி போயிடுறாங்க. ஈஸ்வரி வந்து, ஐயோ ஒரு நிமிஷம் நில்லுமா, நேத்து நாம எல்லாமே பேசிட்டோமே, இந்த கல்யாணம் நடக்கட்டுமேமா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்து காவியா கிட்ட கதிரிக்கிட்டு இருக்கு. உன் பிள்ளைக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்த, அப்புறம் நடக்கிறது வேற அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்து மானா வரைய தட்டிட்டு போயிருது அந்த காவியா பொண்ணு. அப்புறம் பார்த்தா எல்லாரும் போனதுக்கு அப்புறம் ராஜாங்க வந்து ஒழுங்கு மரியாதையா வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க வந்து போஸ வெளியே துரத்தி விட்டுறாரு. போஸ தரன்னு கழுத்தை பிடிச்சு இழுத்துட்டு வந்து சேது வெளியே தள்ளிடுறாரு. இத பார்த்துட்டு ஈஸ்வரி அதிர்ச்சியாய் நிக்குது. கிட்ட பார்த்தா சாவித்திரி வந்து, ஓஹோ அதான் என் புள்ள மருந்து எடுத்துட்டு வந்தான்னு அம்புட்டு நாடகம் போட்டீங்களே, இப்ப வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு உங்க நாடகம் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி வந்து மேற்கொண்டு ஏத்தி விட்டுக்கிட்டு இருக்கு. அப்புறம் பார்த்தா ராஜாங்க வந்து தமிழ கையெடுத்து கும்பிடுறாரு. நீ வந்து என் உசுரை காப்பாத்தின கொலசாமிமா அப்படின்னு சொல்லிட்டு, அதான் அந்த செக்க கொடு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க வந்து தமிழ்கிட்ட செக்க கொடுக்கறாரு. தமிழ் வந்து அதை பார்த்துட்டு அப்படியே உணர்ச்சி பூர்வமா பாக்குறாங்க. சேதுவும் வந்துட்டு தமிழ்கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு. இதுதான் அடுத்து நடக்க போகுது. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.